ஹாய், என்னோடய பேர் பிரகாஷ் மேகநாதன். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட நெய்பர், உங்களோட கொலீக்ஸ் யாரோ ஒருத்தர் தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கிடச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கும் ஒரு சில கிளாரிட்டி தேவைப்படும். ஸோ ஒரு அட்வைஸர்னால் உங்களோட லைஃப்பில் அது என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் ப்ளே பண்ணும், ஸோ அது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காமன் கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நோ யுவர் லிமிட், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்பு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோட மெயின் டாஸ்க்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இண்டிவிஜுவலாக அவங்களோட டாஸ்க்கை மீறி அவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணும்போது அதில் நிறைய வந்து ட்ராப் தான் வந்து இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட ரெகுலரான ஆக்டிவிட்டி ஆகட்டும், எல்லாமே ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்களால பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் ஒரு அட்வைஸர் ரோல் தேவைப்படுது. இன்கேஸ் ஒரு அட்வைஸர் ரோல் வந்து ஒருத்தருக்கு ப்ராப்பராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃபினான்ஷியல் செக்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ இங்கே 2 காமிச்சிருக்கேன் டேபிள், அசட்டு டெப்ட்டுக்கு. ஸோ இந்த அசட்டு டெப்ட்டு அப்படின்ற அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப முக்கியம். டெப்ட்டில் மட்டுமே ஒருத்தவங்களோட ரோல் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா வந்து அதை ஃபுல்லாகவே அவங்க டீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அசட்டுன்றது பில்டே ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன தான் சம்பாதிச்சாலுமே அவங்களுக்கான தேவைகளை வந்து அவங்க நிறைவேற்ற ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா அது லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு அட்வைஸர் வந்து இந்த பேலன்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. என்ன தான் டெப்ட் இருந்தால் கூட அசட்டை எப்படி நம்ம பில்ட் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி நம்ம எப்படி டீல் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து சேஃபாக வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா டாஸ்க்குமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு அசட்டு கான்ட்ரிபியூஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டே இருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ஒரு அட்வைஸர் வந்து ஒருத்தவங்களோட ஒரு இது மாதிரி தான் நினைக்கிறேன் நான், ஒரு ஷீல்டு மாதிரி தான். ஏன்னா அவங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விதமான டிஜிட்டல் ஸ்கேம்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃபேன்சி ஸ்கீம்லாம் வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து ட்ராப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஈக்விட்டி மாதிரி செக்மெண்ட்டு, அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் பணத்தை போட்டு அங்கேயும் வந்து அவங்க லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து இண்டிவிஜுவலாக பண்ணும்போது அவங்களுக்கு அதோட இம்பேக்ட் தெரியாமல் அதில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு அட்வைஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க முன்னிருந்து உங்களை பாதுகாக்கிற வேலையை அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் அவங்களோட ப்ரொஃபைல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அவங்க எதுலையுமே வந்து பெருசாக ட்ராப் ஆக மாட்டாங்க. அண்ட் தென் எந்த விதமான ஒரு ஸ்கேம்லேயோ இல்லைனா ஒரு இந்த மாதிரி ட்ரேடிங்கில் போய் பணத்தை வந்து இழக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அசட்டை மட்டும் எப்படி பில்ட் பண்ணணுமோ அந்த ஆக்டிவிட்டியை தொடர்ச்சி அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைஞ்சிட்டே இருக்குது. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். 1 டேலேயோ இல்லை ஒரு 1 மந்த்லேயோ இல்லை 1 இயர்லேயோ அது பெருசாலாம் க்ரோ ஆகாது. அதுக்கு சர்டைன் இயர்ஸ் தேவைப்படும். ஆனால் அந்த வருஷம் தேவைப்படுற இலக்கு வரைக்கும் நம்ம அதோட புரிதல் இருக்கணும். அண்ட் தென் நம்ம பொறுமையாக நம்மளோட ஆக்டிவிட்டியை பண்ணிக்கிட்டே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் தென் சந்தைப்படுத்துறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். என்ன தான் நம்ம வந்து ஒரு மரத்தை வச்சு அதை அப்படியே விட்டால் கூட அந்த மூலமாக கிடைக்கிற ஆதாயத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ ஒரு அட்வைஸர் என்ன நாங்கள் பண்ணுறோன்னா, அதை கீப் ஆன் ட்ராக் பண்ணிவிட்டு அதோடய வளர்ச்சி வந்து நமக்கு உண்டான செக்மெண்ட் வரும்போது அதை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம், அது மார்க்கெட்டில் எப்போ வந்து நம்ம அதை ரிடம்ஷன் பண்ணி எப்படி நம்ம லாபம் ஈட்டுறது, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ வந்து அவங்களோட மணி வந்து அவங்க இன்ஃப்ளோ ஆகும். அதே சமயத்தில் டாக்ஸேஷன் பெனிஃபிட்டோடு எப்படி நம்ம அவுட்ஃப்ளோ வெளியே எடுத்துகிட்டு வந்து திரும்ப எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுற அந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதோட இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக மாறுது. அண்ட் தென் பணத்தை மட்டுமே சேர்க்கறது வந்து ஒரு குறிக்கோள் கிடையாது. ஆட் ஒர்த் நாட் ஜஸ்ட் வெல்த் அப்படின்ற கோட் வந்து நம்ம எதுக்கு இங்கே மீன் பண்ணுறோன்னா, பணம் முக்கியம்தான், ஆனால் அதை தாண்டி அதை சம்பாதிக்கிற வழிமுறைகள் ரொம்ப முக்கியம். அதே போல் அது நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கணும். அண்ட் தென் நம்மளை வந்து ரொம்ப அது பக்குவப்படுத்தி நமக்கானதாக மாற்றுற அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செக்மெண்ட் தான் இன்றைக்கி எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக பண்ணுற எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். ஸோ அவங்களுக்கு தெரியாது அது எப்படி வந்து அவங்க ஃபேவராக மாற்றி அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. ஸோ ஷார்ட் டேர்மில் ஏர்ன் பண்ண நினச்சி மொத்த அமௌண்ட்டும் இழக்கிறவங்க தான் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ நம்ம வந்து அதை ரொம்ப கிளியர் கட்டாக நம்மளோட கிளைண்ட்டு கன்வே பண்ணிவிட்டு அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபீஸுன்றது அடிப்படையாக தேவை. அந்த ஃபீஸ் தான் நான் வந்து உங்கள்கிட்ட வாங்குகிறேன் இனிஷியலாக. அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வந்து கிடைக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.